ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஸ்மால் கிச்சனில் மிளகாய் கிள்ளி சாம்பார் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான துவரம்பருப்பு 1 கிளாஸ் இந்த மாதிரி கழுவி எடுத்திருக்கேன். பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும், அப்போ தான் பருப்பு தீயாமல் வெந்து வரும். நான் எந்த கிளாஸில் பருப்பு எடுத்தனோ அதே கிளாஸில் 4.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பருப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நார்மல் சைஸ் வெங்காயம் ஒன்று நறுக்கி சேர்த்துக்கிறேன். நம்ம எப்படி வேணால் வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் நம்ம வெந்ததுக்கப்புறம் மசிச்சு விட தானே போகிறோம், அதனால் நம்ம எப்படி வேணால் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு நம்ம மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு சேர்க்க போகிறோம். அப்புறம் 2 தக்காளி இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம், அப்புறம் 2 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் மூடி போட்டு 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெந்திருக்கு பருப்பு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் புளி இந்த சைஸில் ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ கலந்து விட்டுட்டு இன்னும் எவ்வளோ நம்மளுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு எனக்கு சாம்பார் தண்ணியாக இருக்கணும், அதனால் நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 3 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். பூண்டு தட்டி சேர்த்து நம்ம தாளிச்சோன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். சாம்பாரோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தாளிக்கும் போது பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். பருப்பு வேக வைக்கும் போது பூண்டு சேர்த்துருக்கேன். கடுகு சீரகம் பூண்டுலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சீக்கிரமாக டக்குன்னு சமைக்கணும் அந்த மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்க நேரத்துலேயே இதை பண்ணிடலாம். 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே இதை பண்ணிடலாம். இட்லி, தோசை, அதுக்கு தொட்டுக்க என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிங்கன்னா நீங்கள் டக்குன்னு இது செய்யுங்க. சாதத்துக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப மேட்சிங்காக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் தாளித்ததை இதில் சேர்த்துடுறேன். இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். எனக்கு இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கட்டியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொதிக்கணும். தாளித்து சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.